ரைட். அப்ப நாங்க போன கிளாஸ்ல சில கணக்குகள் பார்த்திருந்தோம். இந்த சேமிப்பு தொழிற்பாடு சம்பந்தமான கணக்குகள் சிலத பார்த்திருந்தோம். சரி, அப்ப சேமிப்பு தொழிற்பாடுனா என்ன? அது எப்படி நாங்க போடுறது? அது வருமான வருமானமும் சேமிப்பும் மாற்றம் அடையிற சந்தர்ப்பத்தில நாங்க எப்படி அந்த சேமிப்பு சார்ப உருவாக்குறது? அப்ப சேமிப்பு சார்புக்கான வரைபடங்கள வரையிறது, இது சம்பந்தமாவெல்லாம் போன கிளாஸஸ்ல பார்த்திருந்தோம். ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், தொடர்ச்சியா முதலீட்டு செலவு, அரச செலவு அல்லது அரச நுகர்வு அல்லது அரச கொள்வனவு அப்படின்னு சொல்லுவோம். தேதிய ஏற்றுமதி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க அந்த எளிய பொருளாதார சமநிலை என்ற விடயத்துக்குள்ள வரப்போறோம். சரி. எளிய பொருளாதார இந்த சமநிலைக்குள்ள நாங்க வரப்போறோம். சரி. முதலாவது விடயம் என்னென்று சொன்னால், முதலீட்டு செலவு. முதலீட்டு செலவு. அப்படின்னு சொல்றது. ரைட். அப்ப முதலீட்டு செலவு அப்படின்னு சொன்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலீட்டு செலவு அப்படின்றது வருமான மட்டத்தில தங்கியிராத சுயாதீன செலவு ஒன்றாக கருதப்படுவதால, முதலீட்டு செலவு கோடு எப்படி இருக்கும் என்றால், கிடையச்சிக்கு சமாந்தரமான நேர்க்கோடாக காணப்படும். சரி. அப்ப உதாரணமா இப்படி இருக்கும். சரியா? அப்ப செலவு, இந்த முதலீட்டு செலவு, அதே மாரி அரச செலவு, அதே மாரி தேதிய ஏற்றுமதி இதுகள்ட இந்த ப கோடுகள் விளைஞ்ச சொல்றது தேதிய ஏற்றுமதி கோடுகள் எப்படி இருக்கும்? இப்ப இதுகள தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இப்ப பார்க்க போறோம். ரைட். இப்ப இப்ப செலவையும் வருமானத்தின் அடிப்படையிலயும் நாங்க அந்த வரைபடத்த வரைஞ்சு, நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், கிடையச்சிக்கு சமாந்தரமாக வார ஒரு கோடத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் என்றால், இந்த முதலீட்டு கோடு அப்படின்னு சொல்லுவோம். முதலீட்டு செலவு கோடு. சரியா? அப்ப முதலீட்டு செலவு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, வருமான மட்டத்தில தங்கியிராத சுயாதீன செலவாக கருதப்படுவதனால, முதலீட்டு செலவு கோடு எப்படி இருக்கும் என்றால், கிடையச்சிக்கு சமாந்தரமான நேர்க்கோடாக இருக்கும். ரைட். அப்ப முதலீட்டு வலையின் சரிவு எப்படி இருக்கும்னா, 0மாக காணப்படும். ஏன்னா இது எப்படி இருக்குது? கிடையச்சிக்கு சமாந்தரமாக இருக்குது. கிடையச்சிக்கு சமாந்தரமாக இருக்குது. ரைட். அப்ப பொருளியல்ல முதலீடு அப்படின்றது உட்பாய்ச்சல்ல உள்ளடக்கப்படுகின்ற ஒரு கூறு தான் இந்த முதலீட்டு செலவு. என்னது? உட்பாய்ச்சல்ல உள்ளடக்கப்படுகின்ற ஒரு செலவு, ஒரு கூறு. சரியா? அப்ப முதலீடு அப்படின்றது. அப்ப அத நீங்க என்ன செய்யணும்னா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த இதுல கோடையும் நீங்க எப்படி வரும் அப்படின்றத தெளிவா விளங்கி ஏன் வரும்? முதலீட்டு செலவு வருமான மட்டத்தில தங்கியிராத சுயாதீன செலவு. அப்ப சுயாதீன செலவ தானே நாங்க இந்த முதலீட்டு செலவ கருதுறோம். அதால அந்த முதலீட்டு செலவு கோடு எப்படி இருக்கும் என்றால், கிடையச்சிக்கு சமாந்தரமாக இருக்கும். ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம். அரச கொள்வனவுகள். அரச கொள்வனவுகள் அல்லது அரச நுகர்வு செலவு அப்படின்னு சொல்றது. அரச நுகர்வு செலவு. இதுக்கு நாங்க இங்கிலீஷ்ல சொன்னா அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப அரச கொள்வனவுகள் அப்படின்றால், வருமான மட்டத்தில தங்கியிராத செலவாக கருதப்படுது. அப்ப இதுவும் அப்ப வருமான மட்டத்தில தங்கியிராத அப்படின்னு சொன்னா, இத நாங்க என்ன செலவு அப்படின்னு சொல்லுவோம்? என்ன செலவு அப்படின்னு சொல்லுவோம்? சுயாதீன செலவு. என்ன செலவுன்னு சொல்லுவோம்? சுயாதீன செலவு. ரைட். அப்ப இதுவும் ஒரு சுயாதீன செலவு. சுயாதீன செலவு. அப்ப சுயாதீன செலவாக உதாரணமா தேசிய பாதுகாப்பு ஆகிக்கலாம், கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, அரச சேவைகள் மேற்கொள்வதற்கான அந்த செலவுகளை எல்லாம் நாங்க அந்த அரச கொள்வனவுகள் அல்லது அரசு நுகர்வு செலவுக்குள்ள நாங்க உள்ளடக்குவோம். சரியா? அப்ப அரசின் மொத்த கொள்வனவானது பொருட்கள், சேவைகளின் கொள்வனவுகளையும், அரசின் மாற்றல் செலவுகளையும் உள்ளடக்கிக்குது. விளங்கிச்சா? அப்ப அரசின் மாற்றல் செலவு, அதே மாரி அரசின் மொத்த கொள்வனவு.
சரி, அரசின் பொருட்கள் சேவைகள்னு மொத்த கொள்வனவு. இந்த 2யும் கூட்டவாறு தான் அரச கொள்வனவுகளுக்குள்ள உள்ளடங்குது. சரி, அப்ப அரச கொள்வனவுக்குள்ள உள்ளடங்குற விடயங்கள் 2 விடயம். என்னென்ன விடயம்? என்னென்ன விடயம்? அரசாங்கத்தின் பொருட்கள் சேவைகள்ன கொள்வனவு, அதே மாரி அரசின் மாற்றல் செலவு. இந்த 2 விடயமும் தான் அரச கொள்வனவு அல்லது அரச நுகர்வு செலவுக்குள்ள உள்ளடங்குற விடயம். உ உதாரணமா மாற்றல் செலவுகள் அப்படின்னு சொல்ல போகக்குள்ள ஓய்வூதியம், ஆ மானியங்கள வழங்குறது, உரமானியம் அந்த பயிர்ச்செய்கைகளுக்கான உரமானியங்கள், இதெல்லாம் இந்த மாற்றல் செலவுக்குள்ள உள்ளடங்க போகுது. விளங்குச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப சுயாதீன செலவாக இருக்கிறதால, வருமான மட்டத்துல இந்த அரச செலவுகள் அல்லது அரச கொள்வனவுகள், அரச நுகர்வு செலவு தங்கிராம இருக்கிறதால வருமான மட்டத்துல, இந்த அந்த அரச கொள்வனவுகள் அல்லது அரச நுகர்வு செலவுக்கான அந்த கோடு சமாந்தரமாக இருக்கும். கிடையச்சிக்கு சமாந்தரமாக காணப்படும். கிடையச்சிக்கு சமாந்தரமாக காணப்படும். அத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப சுயாதீன செலவாக காணப்பட்டதால, சரி சுயாதீன செலவாக வருமான மட்டத்த தங்கியிராத சுயாதீன செலவாக காணப்படுவதால, இதன் அரச நுகர்வு செலவு கோடு கிடையச்சிக்கு சமாந்தரமாக இருக்கும். கிடையச்சிக்கு சமாந்தரமாக காணப்படும். அத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் என்னன்னா, தேரிய ஏற்றுமதி. தேரிய ஏற்றுமதி. ரைட். தேரிய ஏற்றுமதி அப்படின்னு சொன்னா என்எக்ஸ். சரி. என்எக்ஸ் தேரிய ஏற்றுமதி. இப்ப தேரிய ஏற்றுமதி அப்படின்னு சொன்னா முதலாவது விளங்கிக் கொள்ளணும். ஏற்றுமதிக்கும், இறக்குமதிக்கும் இடையிலான வேறுபாடு தான் நாங்க தேரிய ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஏற்றுமதிக்கும், இறக்குமதிக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப ஏற்றுமதியில இருந்து இறக்குமதிய கழிக்க வாரது தான் என்னன்னு சொன்னால் தேரிய ஏற்றுமதி. தேரிய ஏற்றுமதி. ரைட். அத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப தேரிய ஏற்றுமதின்னு சொன்னா என்ன? ஏற்றுமதியில இருந்து இறக்குமதிய கழிக்க வாரேன். அப்ப ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான டிஃபரண்ட் வேறுபாடு தான் தேரிய ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவோம். தேரிய ஏற்றுமதி மொத்த கேள்வியின் ஒரு உள்ளடக்கம். மொத்த கேள்வியின் ஒரு கூறு தான் இந்த தேரிய ஏற்றுமதி. ரைட். இப்படி இந்த தேரிய ஏற்றுமதி சம்பந்தமான விடயங்கள பார்க்க போகல. இந்த தேரிய ஏற்றுமதி அப்படின்றது தேசிய வருமானத்தினால தீர்மானிக்கப்பட மாட்டாது. தேசிய வருமானத்தினால இந்த தேரிய ஏற்றுமதி தேரிய ஏற்றுமதி அப்படின்றது ஒரு சுயாதீன மாறி. அப்ப பொருளாதாரத்துல இறக்குமதியானது தேசிய வருமானத்தினால தீர்மானிக்கப்படுவதுடன், தேசிய வருமானம் அப்படின்றது பூஜ்ஜியமாக உள்ள நிலைமையில் கூட சில பொருட்கள இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படும். விளங்குச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதனால இது ஒரு சுயாதீன ஒரு மாறி. தேசிய ஏற்றுமதி பொருளாதாரத்துல இறக்குமதியானது தேசிய வருமானத்தினால தீர்மானிக்கப்படுது. இப்ப தேசிய வருமானம் பூஜ்ஜியமாக இருந்தா கூட, சில பொருட்கள இறக்குமதி செய்ய வேண்டியிருக்குது. விளங்குச்சா சொல்றது? அப்ப இதால இதுண்ட அந்த தேசிய ஏற்றுமதி ஒரு சுயாதீன மாறி அப்படின்னு சொல்லுவோம். சரி. அப்ப இதுண்ட வரைபடம் அதாவது கோடு தேரிய ஏற்றுமதின்ற என்எக்ஸ் கோடு எப்படி வரும்னு சொன்னால், இதுல செலவு, இதுல வருமானம், சரி. இதுல 0 அப்படின்னு சொன்னா, இதுவும் கிடையச்சிக்கு ஏன்னா சுயாதீன ஒரு மாறியாக காணப்படுறதால, இதுவும் கிடையச்சிக்கு சமாந்தரமாக தான் காணப்பட போகுது. கிடையச்சிக்கு சமாந்தரமாக தான் காணப்பட போகுது. சரியா? இது பேசிக்கான ஒரு விடயம். இந்த தேரிய ஏற்றுமதி சம்பந்தமாக, அதே மாரி அரச கொள்வனவுகள், முதலீட்டு செலவுகள் சம்பந்தமான பேசிக்கான ஒரு விடயம். சரியா? அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அடுத்ததாக மெயின் டாபிக் உள்ள வரப்போறோம். எளிய பொருளாதார சமநிலை. எளிய பொருளாதார சமநிலை. ரைட். நோட் சொல்லிக்கிறேன். நோட்ஸ் இல்லாதாக்கள் என்கிட்ட
கேளுங்க. சரியா? யூனிட் 6 நோட்ஸ் இல்லாதாக்கள் கேட்டால் நான் முடிஞ்ச கிளாஸஸ் வர உங்களுக்கு வந்து நோட்ஸ் அனுப்புவேன். சரியா? கிளாஸ் முடிய முடிய அந்தந்த நோட்ஸை நான் குரூப்ல போட்டு வருவேன். ரைட்? அப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் இந்த எளிய பொருளாதார சமநிலை. எளிய பொருளாதார சமநிலை அப்படின்னா, இப்ப வீட்டுத்துறை, நிறுவனத்துறை ஆகிய 2 துறைகளையும் உள்ளடக்கி தான் இந்த எளிய பொருளாதாரம் வந்து காணப்படும். விளங்கிச்சா சொல்லுது. அப்ப இந்த எளிய பொருளாதார சமநிலையில வந்து வீட்டுத்துறையும், அதே மாரி நிறுவனத்துறையும் காணப்படும். நல்லா விளங்கிக்கொள்ளணும். சரியா? அப்ப எளிய பொருளாதார சமநிலை அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள நாங்க போகக்குள்ள, இந்த எளிய பொருளாதாரத்துல வீட்டுத்துறை, நிறுவனத்துறை ஆகிய 2 துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு எளிய பொருளாதாரத்தின சமநிலை வந்து எப்படி நாங்க காட்டுவோம் அப்படின்னா, அப்ப உதாரணமாக இப்படி எடுப்போமே. இதுல வந்து மொத்த வருமானம், அதே மாரி மொத்த செலவு. அப்ப மொத்த வருமானம் வந்து மொத்த செலவுக்கு சமனாகணும். ரைட்? இதுல Y சமன் E. ரைட்? அதே மாரி இத வந்து நாங்க இப்படி எழுதணும். E சமன் C பிளஸ் I அப்படின்னு எழுதணும். C பிளஸ் I. C பிளஸ் Iன்னு சொன்னா என்ன? C பிளஸ் Iன்னு சொன்னா, அதாவது செலவு வந்து சமப்பட போகுது எதுக்கு? எதுக்கு? நுகர்வுக்கும், முதலீட்டுக்கும். ரைட்? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நாங்க இத டோட்டலா எழுத போனா Y சமன் C பிளஸ் I. C பிளஸ் I. அப்ப இத வந்து நாங்க இன்னொரு முறையிலயும் நாங்க இந்த சமன்பாட குடுக்க இயலும். இந்த எளிய பொருளாதார சமநிலையை வந்து இன்னொரு முறையிலயும் வந்து நாங்க காட்டலும். எப்படின்னா, வெளிப்பாய்ச்சல் சமன் உட்பாய்ச்சல். வெளிப்பாய்ச்சல் சமன் உட்பாய்ச்சல். சரி. அப்ப வெளிப்பாய்ச்சல் வந்து W ன்னு சொல்லுவோம். உட்பாய்ச்சலுக்கு J. ரைட்? அப்ப வெளிப்பாய்ச்சல் வந்து இங்க சேமிப்பு வந்து வெளிப்பாய்ச்சலாக காணப்படும். உட்பாய்ச்சல் முதலீடு. முதலீடு. அப்ப S சமன் I. S சமன். இல்லைங்களா? அப்ப இப்படியான முறையிலயும் நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால், இந்த எளிய பொருளாதார சமநிலையை வந்து காட்ட இயலும். எளிய பொருளாதார சமநிலையை நாங்க என்ன செய்யலும்? காட்ட இயலும். அப்ப நுகர்வும், முதலீடும் வந்து மொத்த வருமானத்துக்கு சமனாயிக்கும். மொத்த வருமானத்துக்கு சமனாயிக்கும். விளங்கிச்சா? அது வந்து இது வந்து மொத்த வருமானம், நுகர்வு, முதலீடு. எளிய பொருளாதாரம் வந்து சமநிலை அடைகிற முதலாவது முறை. 2வது என்ன? சேமிப்பும், முதலீடும் வந்து சமநிலை அடையுது. இப்ப இந்த 2 முறையிலையும் தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், எளிய பொருளாதாரம் சமநிலை அடைய போகுது. அப்ப எப்படின்றத நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்தின் மூலமா நாங்க பார்ப்போம். ரைட்? உதாரணமாக எளிய பொருளாதாரத்தின் தரவுகள் உதாரணமா நுகர்வு தந்திக்கிறான். நுகர்வு சி சமன் 500 500 பிளஸ் 0.8Y. 8Y. அதே மாதிரி இங்க முதலீடு I வந்து இங்க தந்திக்கிறான் 400 மில்லியன். 400 மில்லியன். இப்ப இந்த பொருளாதாரத்தின் சமநிலை தேசிய வருமான மட்டத்தை காண சொல்றோம். நோட் பண்ணிக்கோங்க. எளிய பொருளாதாரம் ஒன்று தொடர்பான தரவுகள் பின்வருமாறு. எளிய பொருளாதாரம் தொடர்பான தரவுகள் பின்வருமாறு. நுகர்வு சி சமன் 500 பிளஸ் 0.8Y. I சமன் 400 மில்லியன். கேள்வி என்னன்னு சொன்னா, இப்பொருளாதாரத்தின் சமநிலை தேசிய வருமான மட்டத்தை காண்க. பொருளாதாரத்தின் சமநிலை தேசிய வருமான மட்டம். கேள்வி நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணா எனக்கு செட்ல போடுங்க பாப்போம்.
கேள்வியை நோட் பண்ணிட்டீங்களா? ஓசினி, உமைர், திலாரா, ஜெனீர். நோட் பண்ணிட்டீங்களா? குயிக். ரைட். அப்ப இதுல வந்து நுகர்வு சார்பு இங்க தரப்பட்டிருக்குது. முதலீடு வந்து 400 மில்லியன். 400 மில்லியன். இப்ப சமநிலை தேசிய வருமானம் மட்டும் தான் நாங்க காண போறோம். அப்ப எங்கட சமன்பாடு என்ன? எங்கட சமன்பாடு என்ன? எளிய பொருளாதார சமநிலையை நாங்க உருவாக்கணும்னு சொன்னா, எங்கட சமன்பாடு எப்படி வரும்? y சமன் c பிளஸ் i தானே? c பிளஸ் i. அப்ப நாங்க இந்த y தான் நாங்க கண்டுபிடிக்கணும். சமநிலை தேசிய வருமான மட்டத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப எங்களுக்கு நாங்க y கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, இங்க c வந்து தந்திக்கிறான் 500 பிளஸ் 500 பிளஸ் 0.8y. சரியா? 8y. I வந்து தந்திக்கிறான் 400. 400. ரைட்? அப்ப 500யும் 400யும் கூட்டினா 900 பிளஸ் 0.8y. இங்க y. இங்க 0.8y பிளஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, சமனிக்கு இங்கால வந்தா மைனஸ் ஆகும். அப்ப y மைனஸ் 0.8y சமன் 900. y ல இருந்து 0.8y போனால் எத்தனை வரும்? 0.2y 2y சமன் 900. அப்ப இங்க வந்து 0.2ம் வையும் பெருக்கப்பட்டுக்கிட்டு இந்த 0.2 மட்டும் நாங்க வேறையா எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா பெருக்கப்பட்டுக்கிட்டு இங்க வந்து பிரிபடும். அப்ப y சமன் 900ன் கீழ 0.2. 0.2. அப்ப 900 வந்து 0.2ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா எத்தனை வரும்? 4500. ஜெனீர் 450 4500. 4500. அப்ப இங்க வந்து சமநிலை தேசிய வருமான மட்டம் 4500 மில்லியன் ரூபா. மில்லியன் ரூபா. விளைஞ்ச சொல்றது. அப்ப அத வந்து நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அடுத்த ஒரு உதாரணத்துக்கு போவோம். இதுல என்ன சரி டவுட் இதா சின்ன ஒரு விஷயம். நாங்க இதுல வந்து நுகர்வு தந்திக்கிறான், முதலீடு தந்திக்கிறான். அப்ப y சமன் c பிளஸ் i. சரியா? அப்ப சி வந்து இங்க சீட சார்பு தந்திக்கிறான். சி சமன் 500 பிளஸ் 0.8y சொல்லி ஐ வந்து 400 மில்லியன். அப்ப 2யும் கூட்டினால் வந்து எங்களுக்கு இதை சமப்படுத்தினோம்னு சொன்னால் சமநிலை தேசிய வருமானம் 4500 மில்லியன் வரும். ரைட். அடுத்த 2வது கொஸ்டினுக்கு போவோம். 2வது கேள்வி எழுதிக்கோங்க. எளிய பொருளாதாரம் பற்றிய தரவுகள் பின்வருமாறு. எளிய பொருளாதாரம் பற்றிய தரவுகள் பின்வருமாறு. குயிக்கா சொல்ல சொல்ல எழுதிக்கோணும். அந்த புக் வந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருந்தேன். செட்ல வந்து ஃபோட்டோ புடிச்சு அனுப்ப இயலும். இந்த ஃபோட்டோ வந்து போட இயலும். யாருக்கு சரி இப்போ ஃபோட்டோ புடிச்சு அனுப்ப இயலுமா? எல்லாருக்கும் மேலும். அப்ப எனக்கும் ஒரு திருப்தி ஆயிக்கும் தானே. நீங்க எல்லாரும் எழுதுறீங்கன்னு சொல்லி. செட்ல போடுங்க பாப்போம். எல்லாம் நோட் பண்றீங்களா? புக் எடுத்தீங்களான்னு நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன்.
ஓஷினி, உமைர், திலாரா ஓகே. ஜெனீர் எல்லாம் ஓகேயா? எழுதுறீங்களா? ரைட். அப்ப 2வது கேள்வியை நோட் பண்ணிக்கோங்க. எளிய பொருளாதாரம் பற்றிய தரவுகள் பின்வருமாறு. சி சமன் 200 பிளஸ் 0.6y, ஐ சமன் 200 மில்லியன். கேள்வி என்னன்னு சொன்னால் y காண சொல்றான். முதலாவது கேள்வி y என்னன்னு கேட்கிறான். சமநிலை தேசிய வருமானம் மட்டும் எவ்வளோன்னு கேட்கிறான். கண்டுபிடிங்க பாப்போம் குயிக்கா. கண்டுபிடிச்சு செட்ல போடுங்க பாப்போம். ரைட், வெரி குட். சரியா? அப்ப y வந்து நாங்க கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னால் y சமன் c பிளஸ் ஐ. அப்ப c இந்த சமன்பாடு தந்திக்கிறான் 200 பிளஸ் 0.6y பிளஸ் ஐ வந்து 200 மில்லியன். அப்ப 200 மில்லியன் 200ஐயும் 200ஐயும் கூட்டினால் 400 பிளஸ் 0.6y இங்க வந்து y வரும். அப்ப அடுத்த பேஜுக்கு போவோம். ரைட். அப்போ y இங்க வந்து பிளஸ் ஆகிட்டிக்குது. சமனுக்கு இங்கால வந்தா மைனஸ் ஆகும். y மைனஸ் 0.6y சமன் 400. அப்ப yல இருந்து 0.6y போனால் 0.4y சமன் 400. ரைட். y சமன் 400 0.4ஆல பிரிக்க போறோம். 0.4ஆல பிரிக்க போறோம். அப்போ y சமன் 400 0.4ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் 1000 வரும். ரைட். இப்ப இதுல வந்து என்ன விஷயம்னு சொன்னால் 2வது கேள்வி இதே கேள்வியில சரி நான் மேல தந்த நோட்ஸின் அடிப்படையில் மேல தந்த தகவலின் அடிப்படையில் 2வது கேள்வி என்னன்னு சொன்னால் சமநிலையின் போது நோட் பண்ணிக்கோங்க. சமநிலையின் போது நுகர்வின் அளவு யாது? நுகர்வின் அளவு யாது? அப்ப சமநிலையின் போது சமநிலை தேசிய வருமானம் மட்டும் 1000 தந்திக்கிறான். ரைட். இப்ப சமநிலையின் போது நுகர்வு எவ்வளோன்னு கேட்கிறான். ரைட். இப்ப இதை நாங்க கண்டுபிடிக்கிறது சிம்பிளான விஷயம். எங்கட சமன்பாட போடுறோம் y சமன் c பிளஸ் ஐ. ரைட். அப்ப சமநிலை எங்களுக்கு தந்துட்டான் எவ்வளோன்னு சொல்லி
எவ்வளோன்னு சொல்லி தந்திக்கிறான். சமநிலை வருமான மட்டமே எவ்வளோ? 1000 நாங்க கண்டுபிடிச்சோமா இல்லையா? 1000 சமன் நாங்க நுகர்வு சமநிலையின் போது நாங்க நுகர்வை தான் கண்டுபிடிக்கணும். நுகர்வை கண்டுபிடிக்கணும் என்றால் சி பிளஸ் ஐ வந்து மேல தந்திக்கிறான், தகவலை தந்திக்கிறான் 200 அப்படின்னு. அப்ப 200 இங்க பிளஸ் ஆகிட்டு ஈக்கிறது சமனுக்கு இங்கால வந்தால் மைனஸ் ஆகும். அப்ப 1000 மைனஸ் 200 சமன் சி. அப்ப சி சமன் 1000 200 போனால் 800 வரும். சமநிலையின் போது நுகர்வுண்ட அளவு கேட்டா நாங்க இந்த சமன்பாட்டை போட்டு நாங்க என்னது சமநிலை தேசிய வருமான மட்டம் வந்து எவ்வளவு கண்டுட்டோம், 1000 கண்டுட்டோம். எங்களுக்கு வந்து முதலீடு எவ்வளவுன்னு தெரியும். இப்ப நுகர்வு நாங்க கண்டுபிடிக்கிறே தான் வேலை. ரைட். அப்ப சி சமன் 800. ரைட். மூணாவது கேள்வி என்னன்னு சொன்னா, sorry. ஓ, அதிலே வந்து மூணாவது கேள்வி அதே அதே தகவல்ல மூணாவது கேள்வி சேமிப்புண்ட அளவு எவ்வளோ? சேமிப்புண்ட அளவு யாது? ரைட். அப்ப நாங்க இதுல வந்து அதாவது எளிய பொருளாதார சமநிலையில நாங்க 2 சமன்பாடு பார்த்தோம் தானே. இந்த 2 சமன்பாடையும் எனக்கு சொல்லுங்க பாப்போம். 2 சமன்பாடையும் சொல்லுங்க. சமநிலை அதாவது எளிய பொருளாதார சமநிலையில நாங்க 2 சமன்பாடு பார்த்திருந்தோம். என்னென்ன சமன்பாடு? எப்படி சமப்படும் எளிய பொருளாதார சமநிலை? W சமன் J, ஜே S சமன் I. எஸ் சமன் ஐ. டபிள்யூ அதாவது வெளிப்பாய்ச்சலாக நாங்க சேமிப்பு எடுப்போம், உட்பாய்ச்சலாக முதலீட்டு எடுப்போம். எஸ் சமன் ஐ தானே. இப்ப இங்க வந்து அப்ப சேமிப்புண்ட அளவு கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படி நாங்க சேமிப்புண்ட அளவு கண்டுபிடிப்போம்? இங்க வந்து எஸ் சமன் ஐ தானே. ரைட். அப்ப ஐ வந்து தந்திக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் 200 அப்படின்னு. அப்ப 200 அப்படின்னு சொன்னால் ஐ வந்து 200 அப்படின்னு சொன்னால் எஸ்ஸும் ஐயும் சமனா தானே இருக்க போகுது. அப்ப நாங்க சேமிப்புண்ட அளவை கண்டுபிடிக்கலுமா இல்லாதா? சேமிப்பும் வந்து 200 தான். விளைஞ்ச உங்களுக்கு சொல்லுது சிம்பிளான ஒரு விஷயம். ரைட். குயிக்கா நோட் பண்ணிக்கோ. குயிக். ரைட். அடுத்ததாக அடுத்ததாக நாங்க பார்க்க போற விஷயம் மூணாவது உதாரணம் ஒன்று. சரியா? எக்ஸாம்பிள் 3. கேள்வியை நோட் பண்ணுங்க. எளிய பொருளாதாரம் பற்றிய தரவுகள் பின்வருமாறு. எளிய பொருளாதாரம் பற்றிய தரவுகள் பின்வருமாறு. தோட்டா தான் நான் எழுதுவேன். நான் சொல்லி சொல்லி தான் எழுதுவேன். அப்ப நோட் பண்ணிக்கொள்வோம் தெளிவாக. ரைட். எளிய பொருளாதாரம் பற்றிய தரவுகள் பின்வருமாறு. அப்ப எஸ் வந்து தாரான் இங்க -100 பிளஸ் 0.25 y. ஐ தாரான் ஐ சமன் 500 மில்லியன் ரூபா. 500 மில்லியன் ரூபா. ரைட். இப்ப என்ன கேள்வின்னு சொன்னால் சமநிலை வெளியீட்டு மட்டம் யாது? சமநிலை வெளியீட்டு மட்டம் யாது? கண்டுபிடிங்க பாப்போம். சமநிலை வெளியீட்டு மட்டத்தை எவ்வளவுன்னு சொல்லி.
திலாரா ஓகே. ஜெனீரும் ஓகே. ஜெனீர் வந்து உங்களோட நேம் என்ன? ஜெனீரா? ஜென்சீரா? ஜெனீர். நீங்க எந்த நேம்ல இந்த குரூப்ல இருக்கிறீங்களா ஜெனீர்? எந்த நேம்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க? சித்திக், உமைர், விதுஷிகன், அப்துல்லா, ஜென்சீர். நீங்க முல்லைத்தீவா? அப்போ உங்களோட பேர் ஜெனீர் தானேண்ணா? ஜென்சீர்னு சேவ் ஆகிக்குது. ரைட், ரைட், ரைட். ஜெனீரா, ஜனீரா? ரைட். ஓகே, ஓகே. சரி. ஜென்சீர் உங்களோட ஆன்சரும் சரி. இப்ப நான் எளிய பொருளாதார தரவுகள் தந்திக்கிறான். எஸ் சமன் -100 + 0.2 ஐ சமன் 500 மில்லியன். இப்ப எங்களுக்கு தெரியும் எளிய பொருளாதாரம் வந்து சமநிலை அடைகிற முறை வந்து எஸ் சமன் ஐ. இந்த சமன்பாடு ஒன்று இருக்குது. எஸ் சமன் ஐ. அப்ப எஸ்ல வந்து தந்திக்கிறான் -100 + 2.5 y 500 மில்லியன். ஐ வந்து 500 மில்லியன். 500 மில்லியன். இப்ப நாங்க அந்த -100 சமனுக்கு இங்கால கொண்டு வந்தோம்னு சொன்னால் +100 ஆகும். அப்ப 500ஓட 100 வந்து பிளஸ் ஆக போகுது. அப்ப 2 0.2 வை 0.25 வை. அப்ப 0.25 y சமன் 500ம் 100ம் பிளஸ் ஆகிச்சுன்னு சொன்னா 600. அப்ப நாங்க வைய தானே நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப வைய கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இங்க 0.25 வந்து வையோட பெருக்கப்பட்டிருக்குது. அங்க சமனுக்கு இங்கே வந்தா பிரிப்படும். அப்ப y சமன் 600ன் கீழ 0.25 25 y சமன் 600 0.25ஆல பிரிச்சால் 2400 வரும். அப்ப 2400 மில்லியன் தான் சமநிலை வெளியீட்டு மட்டம். சமநிலை வெளியீட்டு மட்டம். சரியா? இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப இப்ப உங்களுக்கு வந்து சமன்பாட்டின் மூலமா உங்களுக்கு இந்த எளிய பொருளாதார சமநிலை சம்பந்தமான கேள்விகள் வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிக்கும். சரியா? என்ன கேள்வி கேட்டாலும் எடுக்க தெரிஞ்சிக்கும். இப்ப நாங்க அதை வந்து ஒரு அட்டவணை மூலமா பார்க்க போறோம். சரி, அட்டவணை மூலமா இந்த எளிய பொருளாதார சமநிலையை எப்படி காட்டுறது அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். சரி, எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோத்தையும் நோட் பண்ணிக்கணும். அப்ப உங்களுக்கு நோட் பண்றதுக்கும் ஒரு டைம் ஒன்று தாரேன். ரைட். இப்ப வருமானம், அதே மாதிரி நுகர்வு செலவு. ரைட். நாங்க ஒரு டேபிள் ஒன்று உருவாக்குவோம். ரைட். இதுல வந்து வருமானம், அதே மாதிரி 2வது டேபிள்ல வந்து நுகர்வு செலவு. ஃபுல்லா செலக்ட் பண்ணி நாங்க கழகத்துக்கு மாத்தி விடுவோம். ரைட். நுகர்வு செலவு. அடுத்ததுல சேமிப்பு.
ஷோர்ட்டா போட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததுல வந்து முதலீட்டு செலவு. அடுத்ததுல வந்து மொத்த செலவு. மொத்த செலவு. ரைட்? இப்ப நாங்க வருமானம் வந்து Y, அதே மாதிரி நுகர்வு செலவு C, சேமிப்பு S, அதே மாதிரி முதலீட்டு செலவு வந்து I, மொத்த செலவு வந்து E சமன் எதையும் எதையும் கூட்ட வாருது மொத்த செலவு C பிளஸ் I. C பிளஸ் I. எளிய பொருளாதாரத்துல மொத்த செலவு எதையும் கூட்ட வாருது நுகர்வு செலவையும் முதலீட்டு செலவையும் கூட்ட வாருது. அப்ப நுகர்வு செலவுக்கான கோடு முதலீட்டு செலவு சம்பந்தமா பார்த்திருந்தோம். ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். ரைட். இப்போ வருமானம் வந்து 200 ஆயிக்குது. அதே மாதிரி நுகர்வு செலவு 250. இப்ப சேமிப்பு எவ்வளவு வைக்கும்? நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. வருமானம் 200, நுகர்வு செலவு 250னா சேமிப்பு எவ்வளவு வைக்கும்? குயிக்கா அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணினா கொஞ்சம் ஈஸி ஆயிக்கும். சேமிப்பு எவ்வளவு? 50 தானே? 50 வருமா -50 வருமா? -50. -50. எல்லாம் சொல்றது -50. ஏன்? வருமானம் 200, நுகர்வு வருமானத்தை விட செலவு அதிகமாகிக்குது. அப்ப சேமிப்பு வந்து மைனஸ்ல தானே வரப்போகுது. -50. சரியோ? இங்க வந்து முதலீட்டு செலவு 100. அதே மாதிரி முதலீட்டு செலவு 100ஆக இருந்துச்சுன்னு சொன்னா மொத்த செலவு எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்ல போறீங்க ஆன்சர். இதுக்கும் இதுக்குமான ஆன்சரை நீங்க தான் சொல்லிட்டு வர போறீங்க. சேமிப்பு எவ்வளோ, மொத்த செலவு எவ்வளோ, இது ரெண்டுக்குமான ஆன்சரை நீங்க தான் சொல்லிட்டு வர போறீங்க. 350. 350. வெரி குட். சரியா? ஏன் 350? மொத்த செலவுன்னு சொன்னா என்ன? சியையும் ஐயையும் கூட்ட வாருது. அப்ப 250ஐயும் 100ஐயும் கூட்ட வாருது 350. 350. ரைட். அடுத்ததாக வருமானம் தந்திக்கிறான் 300, செலவு தந்திக்கிறான் 300. இப்ப சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? 0. 0. சேமிப்பு ஒன்று இல்லை. ஏன்? ஏன்? என்ன காரணம்? ஏண்டா வருமானம் நுகர்வு செலவுக்கு சமனாகிக்குது. Y சமன் C ஆக இருந்துச்சுன்னு சொன்னா சேமிப்பு நாங்கனே உருவாகுது. ஏன்னா வருமானம் அந்த அடிப்படையில் அவன் அவ்வளோத்தையும் செலவழிக்கிறான். விளைஞ்சவங்க சொல்றது. அப்ப சேமிப்பு நாங்க இல்லை. அப்ப முதலீட்டு செலவு 100. அப்ப மொத்த செலவு எவ்வளவு ஆயிக்கும்? மொத்த செலவு எவ்வளவு ஆயிக்கும்? 400. ஏனது? C பிளஸ் I. சியையும் ஐயையும் கூட்ட வாருது எனது மொத்த செலவு. நுகர்வு செலவையும் முதலீட்டு செலவையும் கூட்ட வாருது மொத்த செலவு ஈக்கு சமன் ஆயிக்கும். அப்ப நுகர்வு செலவு 300, முதலீட்டு செலவு 100ன்னு சொன்னா மொத்த செலவு 400 ஆயிக்கும். அடுத்ததாக வருமானம் தாரான் 400, நுகர்வு செலவு தாரான் 350. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம் சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? 50. 50 ஆயிக்க போகுது. சேமிப்பு 50 ஆயிக்க போகுது. அப்ப முதலீடு செலவு 100ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் மொத்த செலவு எவ்வளவு? 450. 450. சரி, 450. 450. ஏன்? நுகர்வு செலவு 350, முதலீட்டு செலவு 100. அப்ப முதலீட்டு செலவையும் நுகர்வு செலவையும் கூட்டவாறு தான் ஈக்கு சமனாயிக்க போகுது. மொத்த செலவு சமனாயிக்க போகுது. அப்ப 350 100ம் 450. அடுத்தது 500. வருமானம் 500 ஆகிக்கிற டைம்ல நுகர்வு செலவு 400.
அப்ப இங்க சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? 100. சேமிப்பு 100 ஆயிக்க போது முதலீட்டு செலவு 100 அப்படின்னு சொன்னால் மொத்த செலவு எவ்வளவு ஆயிக்கும்? 500. 500. 500. அப்ப நுகர்வு செலவையும் முதலீட்டு செலவையும் கூட்ட வாரது மொத்த செலவுக்கு சமனாயிருக்கும். அப்ப மொத்த செலவு 400 100 500. ரைட். அப்ப வருமானம் 600 போற டைம்ல நுகர்வு செலவு 450. 450. அப்ப சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? அப்ப வருமானத்துல இருந்து நுகர்வு செலவு கழிக்க வரது தான் சேமிப்பு. அப்ப 600ல இருந்து 450 போனா சேமிப்பு எவ்வளவு? 150. 150. இங்க முதலீட்டு செலவு 100 இருந்துச்சுன்னு சொன்னா மொத்த செலவு எவ்வளவு? 450 100 550. 550. இங்க வருமானம் 700 மாற்றமடைகிற சந்தர்ப்பத்துல நுகர்வு செலவு 500 மாறும். அப்ப சேமிப்பு எவ்வளவு ஆயிக்கும்? 200. 200. முதலீட்டு செலவு இங்க 100 இருந்துச்சுன்னு சொன்னால் மொத்த செலவு எவ்வளவு? நுகர்வு செலவு 500, 600. முதலீட்டு செலவு 100, மொத்த செலவு எவ்வளவு? அப்ப 600. 600. சரி. அப்ப வருமானம் இங்க 800 ஆகிற டைம்ல ரைட் 800 ஆகிற டைம்ல இங்க நுகர்வு செலவு 550 ஆகும். அப்ப சேமிப்பு எவ்வளவு ஆகும்? 250. 250. ரைட் 250. முதலீட்டு செலவு 100 இருந்துச்சுன்னு சொன்னால் மொத்த செலவு எவ்வளவு ஆகும்? நுகர்வு செலவு 550, 250. முதலீட்டு செலவு 100. அப்ப எவ்வளவு மொத்த செலவு? 600. 600. 650. சரியா? அப்ப இங்க நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் அட்டவணை முறையின்படி சரியா சமநிலை தேசிய வருமானம் எவ்வளவு ஆயிக்கும்? சமநிலை தேசிய வருமானம் எவ்வளவு ஆயிக்கும்? சொல்லுங்க பாபு. இந்த அட்டவணையின் அடிப்படையில சமநிலை தேசிய வருமானம் எவ்வளவு ஆயிக்கும்? 500. ஏன் 500? எஸ்ஸும் ஐயும் 100ல சமம். ரைட். எஸ்ஸும் ஐயும் எங்கனைக்கு சமனாகுது? 100. அப்ப அந்த வருமான மட்டம் எங்க இருக்குது? 500ல இருக்குது. அப்ப சமநிலை தேசிய வருமானம் 500 மில்லியன். சமநிலை தேசிய வருமானம் 500 மில்லியன். விளைஞ்சவங்க சொல்றது. அப்ப அட்டவணையின் அடிப்படையில எப்படி நாங்க இந்த சமநிலை தேசிய வருமானத்தை எடுக்கிறது அப்படின்றது நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். சரி. அப்ப நாங்க இந்த வரைபட முறையும் பார்க்க வேண்டிய இது. நாங்க வரைபட முறையில நாங்க இந்த சமநிலை எளிய பொருளாதாரத்துல சமநிலை நாங்க காட்டுறதாக இருந்தால் இதுல செலவு கோடு வரும். அதே மாதிரி இதுல வருமான கோடு வரும். சொன்னா செலவு, வைன்னு சொன்னால் வருமானம், இதுல 0. ரைட். இப்ப நாங்க சில தரவுகள் எடுப்போம். இதுல 100, 200, 300, 400, 500, 600, 700. அதே மாதிரி இங்கேயும் 100, 200, 300, 400, 500, 600, 700. நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா நோட் பண்றீங்களா? எனக்கு வாட்ஸ்அப்ல ஜெனீர் ஜெனீர் வாட்ஸ்அப்ல நீங்க நோட் பண்றதை அனுப்புங்க பாப்போம். எப்படி நோட் பண்றீங்கன்னு பாப்போம். உங்களோட நோட் புக் அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்புங்க. இப்ப அப்படியே லிங்க்ல ஈக்கட்டும், ஜாயின்ல ஈக்கட்டும்.
ஏண்டா ஒவ்வொரு ஆக்களையும் தனிப்பட்ட முறையில் கவனிச்சா தான் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்றது விளங்கும். இல்லாட்டி எப்படி சும்மா நான் நீங்கள் படிச்சுட்டு கொடுத்துட்டீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது தானே. ஜெனீர் அனுப்புங்க. ரைட், வெரி குட். அடுத்தது யார்? உமைர், நீங்கள் நோட் பண்ணுறது அனுப்புங்க. இல்லை அழிக்க தேவையில்லை ஜெனீர், அப்படி இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. உமைர் சென்ட் பண்ணுங்க. எல்லாரும் அனுப்புங்க பார்ப்போம். உமைர், ஓஷினி, திலாரா, சென்ட் பண்ணுங்க குரூப்ல. அந்த நீங்க நோட் பண்ண போட்டோஸை வந்து இப்போ சென்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு விளங்கும் நீங்க நோட் பண்றீங்களா இல்லையா என்னன்றது சொல்லி. குயிக், நாங்கள் வரைபடத்தை பார்ப்போம். அப்படியே லிங்க்ல வச்சுட்டு அனுப்பிடலாம். ரைட், வெரி குட். திலாரா, வெரி குட். அடுத்தாக்கள் ஓசினி, உமேர் எல்லாம் நோட் பண்ணலையா அப்ப நீங்க? ரைட், உமேரும் ஓகே, வெரி குட். ஓசினி, அவங்கள மட்டும்தான் வரல. சரி சரி, இப்போ நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னால் இப்ப வரைபட முறையில எளிய பொருளாதார சமநிலையை வந்து காட்டுறது. ரைட், இங்க வந்து டேபிளை நல்லா பார்க்கணும். வருமானம் 500, அதே மாதிரி சேமிப்பு 100, முதலீடு 100 இருக்கிற டைம்ல, ரெண்டு முதலீடும் சேமிப்பும் சமனாகிற டைம்ல தான் நீங்க வருமானம் 500 காணப்படும். அந்த இதுல தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா சமநிலை தேசிய வருமானத்தை வந்து எடுப்போம். ரைட், இப்ப y/e, இது வந்து இந்த y/e அதாவது வருமானம் செலவுக்கு சமப்படுறது. அப்ப இது வந்து 45 பாகை கோணத்துல போகணும். சரியா? இப்ப என்ன விஷயம்னு சொன்னால் இங்க y வந்து எங்கனைக்க சமப்படுது அப்படின்னு சொன்னால் y-யும் c-யும் வந்து நீங்க சொல்லுங்க பாவம் எந்த இடத்துல சமனாக இருக்குது? y-யும் e-யும். ஐநூறு. சரியா? அப்ப நாங்க 500 அதே மாதிரி ரைட் 500 நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இங்க வரும் பாருங்க. இந்த 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 அடிப்படையில தான் நாங்க நோட் பண்ணி நாங்க அந்த இந்த கோடுகளை நாங்க வரைஞ்செடுக்கிறது. சரியா?
அதே மாதிரி வந்து இப்ப சி கோட நாங்க எடுக்கணும்னு சொன்னால் இப்படி வரும். ஏனது இப்ப சி கோடையும் இ கோடையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இங்கனைக்க y கோடையும் சி கோடையும் பார்த்தா இங்கனைக்கு 300ல வந்து சமனடையுது. அதை நோட் பண்ணி தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த சி கோடை எடுப்போம். அதே மாதிரி 250 இதுல இருந்து போகும். அதாவது சி சமன் இ சமன் சி பிளஸ் ஐ. சரி, இ சமன் சி பிளஸ் ஐ. ரைட். அப்ப இ சமன் சி பிளஸ் ஐ அப்படின்றது வந்து எங்கனைக்க சமனடையுது 500ல இல்லைங்க சொல்லுது. அதுதானே நாங்க சமநிலை தேசிய வருமான மட்டமா எடுத்தோம். அப்ப அதை வந்து நாங்க அந்த 250ல இருந்து தான் இங்க வந்து போகுது, ஸ்டார்ட் பண்ண போகுது. விளைஞ்சா அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த 250ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 500ல வந்து இந்த 500 இ வந்து 500ல இருக்கணும். அதே மாதிரி வையும் வந்து 500ல இருக்கணும். அதுல ஒரு புள்ளியை குறிச்சி தான் இ சமன் சி பிளஸ் ஐயை நாங்க குறிப்போம். ரைட். அப்ப ஈன்னு சொன்ன மொத்த செலவு நுகர்வு செலவும் சேமிப்பு செலவையும் கூட்ட வாரது. சாரி, நுகர்வு செலவையும் முதலீட்டு செலவையும் கூட்ட வாரதான் மொத்த செலவு எளிய பொருளாதாரத்துல. சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரைட். இந்த அடிப்படையில தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வரைபடத்தை நாங்க வரைகிறது. இது சிம்பிளான விஷயம். இந்த அட்டவணை இருந்தாலே எங்களுக்கு வரைபடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதை நோட் பண்ணிட்டு நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் இதுல இந்த டியூட் அதாவது நோட்ஸ் எல்லாம் வந்து வேணுமா இருந்தால் நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று தாங்க. மற்றது அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த பேரின பொருளாதார சமநிலை மாற்றம் அடைகிறது சம்பந்தமா பார்ப்போம். அப்ப எளிய பொருளாதார சமநிலை மாற்றம் அது பார்த்துட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியா நாங்க அந்த விஷயத்தெல்லாம் பார்ப்போம். என்ன சரி டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போமா? ஓகே சார்.